மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை 18 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இந்த புஷ்பா வீடு வரைக்கும் வந்து பேசிட்டு போயிருக்கா. அம்மா வேற காணோம், பத்தாததுக்கு ஃபோனு வேற இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யமுனா பேசிகிட்டு இருக்க. டென்ஷன் ஆகாத யமுனா, வா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியும் வெற்றியும் பிரின்சிபலை கூட்டிகிட்டு தாசில்தாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. சார் என்ன சார் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்னடானா வேணான்னு சொல்லிட்டீங்களே சார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, இல்லைப்பா எனக்கு ஒரு கால் வந்தது, அதில் ஒரு லேடி தான் பேசினாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் புதுசாக ரெடி பண்ணோன்னா அதை ப்ராப்பராக பண்ணணும், இல்லைன்னா இதில் பெரிய ப்ராப்ளம் வரும், உங்கள் வேலைக்கே கூட பிரச்சனை வருங்கிற மாதிரி அந்த லேடி சொன்னாங்க, அதனால தான் நான் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ண சொன்னேன் அப்படின்னு தாசில்தார் சொன்னதுக்கு, சார் என்ன சார் நீங்கள் சக்தி இங்கே தானே படித்தா, இந்த காலேஜில் தானே படித்தா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் தானே இருக்காங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், நாங்கள் என்ன புதுசாக சர்டிஃபிகேட்டாக சார் கேட்டோம், அதோட காப்பி மட்டும்தானே கேட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியாது, நாளைக்கு இன்டர்வியூ வச்சுட்டு எப்படி சார் என்ன சார் பண்ணுவாங்க, பொண்ணுங்கள்லாம் முன்னேறணும்னு மேடை பேச்சில் மட்டும்தான் பேசுவீங்களா, இந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டிங்களா சார், உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி தான் விட்டுருவீங்களா, அவங்க எப்படியாவது முன்னேறி வரணும்னு நீங்கள் நினைக்க மாட்டிங்களா, அந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு வெற்றி சொல்லவும், சரிப்பா என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், நீங்கள் போய் நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தாசில்தார் சொன்னதும் சக்தியும் வெற்றியும் 2 பேரும் அவங்க காலில் விழ போகிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் யமுனாவும் எங்கே தேடியும் மீனாட்சி அம்மா கிடைக்காதனால கடைசியாக புஷ்பா வீட்டுக்கு போகிறாங்க. யமுனா அங்கே போய் நின்று சத்தம் போடுவோம், என்ன இங்கே வந்து நின்று சத்தம் போட்டுட்ருக்க, நீ என்னமோ வாய் பேச மாட்டேன்னு நினச்சா நீ என்னடானா இந்த கத்திட்டுருக்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும், எங்கள் அம்மா எங்கே, நீ வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவை காணோம், நீ என்ன பண்ணுன அப்படின்னு யமுனா கேட்கவும், உங்கள் அம்மாவை காணோன்னா நீ போய் தேடி இங்கே வந்து எதுக்கு கத்திட்டுருக்க அப்படின்னு புஷ்பா ஒரு பக்கம் சத்தம் போடவும், திருப்பி யமுனாவும் அதே மாதிரி சத்தம் போடவும், நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அந்த சக்தி கண்டிப்பாக கலெக்டர் ஆக மாட்டா அப்படின்னு புஷ்பா சொல்லிகிட்ருக்க. யார் சொன்னாங்க, அதெல்லாம் சர்டிஃபிகேட் எப்படியோ ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக சக்தி கலெக்டராக தான் இந்த ஊருக்கு திரும்பி வருவா, வேணும்னா பாரு அப்படின்னு யமுனா சொல்லிட்டுருக்க. அது எப்படி கிழிஞ்சு போட்ட சர்டிஃபிகேட்டெல்லாம் திரும்ப கிடைக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சங்கிலி சொல்லிகிட்ருக்க. என் தங்கச்சி கலெக்டர் ஆனதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சங்கிலியும் புஷ்பாவும் மீனாட்சி அம்மாவை தேடி போகிறாங்க. மீனாட்சி அம்மா ஒரு கோவிலில் மௌன விரதம் இருக்காங்க. இதை பார்த்ததுமே புஷ்பா, ஓ மீனாட்சி இங்கே தான் உட்காந்துட்ருக்காளா, இது தெரியாமல் அந்த யமுனாவும் கார்த்திக்கும் எல்லா இடத்துலையும் சுற்றி தேடிட்டு இருக்காங்களா, நல்லா தேடட்டும், இந்த கோவில் யார் கண்ணுக்கும் படலை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சக்தி இன்டர்வியூக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஏன் சக்தி இவ்வளோ படபடப்பாக இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு வெற்றி கேட்கவும், இல்லை வெற்றி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பயப்படுறியா, நீ இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவ, எங்களுக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது சக்தி, நீ தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்கி வீசிடுவியே அப்படின்னு வெற்றி சொல்லிகிட்ருக்க. அது வேற இது வேற வெற்றி, இங்கே நிறைய படித்தவங்க வருவாங்க வெற்றி, அதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க, எதுலேருந்து வேணாலும் கேள்வி கேட்பாங்க, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு சக்தி சொல்லவும், நேற்றும் நான் அம்மாவுக்கு கால் பண்ண அம்மாட்ட பேச முடியல, இப்போவாவது ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டா எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் ஃபோனை கொடு அப்படின்னு வெற்றிக்கிட்ட ஃபோன் வாங்கி சக்தி கால் பண்ணவும், இன்னொரு பக்கம் யமுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சக்தி வேற கால் பண்ணிகிட்டே இருக்கா. நேற்றே வேற அம்மா எங்கேன்னு சொல்லி கேட்டா, நான் தான் கடைக்கு போயிருக்காங்க அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன், ஆனால் இப்போ கேட்கும்போது நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் 2 வார்த்தை பேசினாலே அவள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா, ஏன்னா அவ்வளோ புத்திசாலி அவள் அப்படின்னு யமுனா கார்த்திக்கிட்ட சொல்லிட்டுருக்க. இல்லை இங்கே மீனாட்சி அம்மா காணுங்கிற விஷயத்த சக்தி கிட்ட சொல்லாத, அப்படி மட்டும் நீ சொல்லிட்டேன்னா அவங்க இன்டர்வியூவை விட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க, எல்லார் கனவுமே வீணாக போயிடும், அதனால் சொல்லாத யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் ஒரு பக்கம். யமுனா பயந்துட்டே ஃபோனை கட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.